ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ பாகிஸ்தான்லேருந்து டிராஃபிக் மோட் பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிராஃபிக் மோடை வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணி ஓபிபி ஏபிக்கு வந்து எப்படி டவுன்லோட் பண்ணி அது கேமில் ஆட் பண்ணி நம்ம ப்ளே பண்ணி பார்க்குறதுன்றது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா டெக்ஸ்சர்ஸில் எடிட் கொடுத்துருக்காங்க. தெரியும் உங்களுக்கு, இந்த ஸ்டேரிங்ஸு இந்த நடக்கிறது எல்லாமே அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறன்றதை பார்ப்போம். ஜெட்டர்ஜி இது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்கேன், அந்த இதை போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கேம் வச்சுருந்திங்கன்னா அதை அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. நம்ம ஃபோனில் ஜெட்டர்ஜி ஓப்பன் பண்ணிட்டு டவுன்லோடுன்ற ஃபோல்டரில் போய்ட்டு நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைலை பூரா எக்ஸ்ட்ராக்ட் கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பஸ் சைடு v4.3.zipனு ஒன்று இது இருக்கும். அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் 2 கொடுத்துருங்க. எக்ஸ்ட்ராக்ட் 2 கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இதே மாதிரி தான் அந்த 3 ஃபைலையும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா பாகிஸ்தானுக்கான டிராஃபிக் ஓபிபி இருக்கும், அதே எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். பாகிஸ்தான் ஓபிபின்னு இருக்குது பார்த்திங்களா, அதை எக்ஸ்ட்ரா கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துருங்க. அதுவும் இதே மாதிரி தான் எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். அதுக்கப்புறம் மேப் டவுன்லோட் பண்ணுறதுக்கு வந்துட்டு மேப் டவுன்லோடர்னு ஒரு இது இருக்கும், அதையும் நீங்கள் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் கொடுக்கணும். இப்போ நான் பார்த்திங்கன்னா மேப் டவுன்லோடு வந்து நான் எடுத்துக்கிறேன். 1 minute. இப்போ பார்த்திங்கன்னா நான் மேப் டவுன்லோடுன்னு ஒரு இது வச்சுருக்கேன், அது எக்ஸ்ட்ரா கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி தான் உள்ள ஃபைல் இருக்கும். அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி இன்ஸ்டால்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும், கொடுத்துருங்க. இன்ஸ்டால் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் இங்கே ஸ்டேஜிங் ப்ராசஸிங். அதுக்கப்புறம் இன்ஸ்டால் கேட்கும், அகைன் திரும்ப இன்ஸ்டால் கேட்கும், கொடுத்துருங்க. இப்போ பார்த்திங்கன்னா வைரஸ் ஸ்கேனிங் பேஜ் பார்த்திங்கன்னா வந்துருச்சு. வைரஸ் ஸ்கேனிங்கில் வந்துட்டு ஓப்பன் ஒரு ஆப்ஷன் கேட்கும், கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் நெக்ஸ்ட் ஓப்பன் ஆகும். இதில் எல்லாத்துக்குமே அளவு கொடுத்துருங்க. அளவு கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்த உடனே அப்படியே கேமை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜெட்டர்ஜி இருக்கு வந்துடுங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிற ஏபிகே ஃபைல் இருக்குங்களா, அந்த ஏபிகே ஃபைலை பார்த்திங்கன்னா ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்க, நான் வரேன். டவுன்லோட்னு ஏபிகே ஃபைலை வந்து நம்ம திரும்ப இது பண்ணணும். பஸ் சைடு 4 இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்டால் கேட்கும், இன்ஸ்டால் கொடுத்துருங்க. இன்ஸ்டால் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் வரும். வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும், அது ஸ்டேஜிங் நடக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஓப்பனிங் பேஜ் வரும். ஓப்பன் கேட்கும், கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் பார்த்திங்கன்னா கேமுக்குள்ளே தான் போகும். கேமுக்குள்ளே போயிட்டு இந்த மாதிரி மேல்யோ அப்படின்னு வந்த உடனே அப்படியே பிளாக் ஆகி நிற்கும், அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு கேமை க்ளோஸ் பண்ணிட்டு ஜெட்டர்ஜி வந்துடுங்க. இப்போ அந்த பாகிஸ்தான் ஓபிபின்னு இருக்கும்ல, இந்த பாகிஸ்தான் ஓபிபியை கிளிக் பண்ணி மெயின் ஃபைல் உள்ளே இருக்கும். அந்த மெயின் ஃபைலில் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 3வது ஆப்ஷன் காப்பி கொடுத்து டிவைஸ் ஸ்டோரேஜ் வந்துட்டு ஆண்ட்ராய்டு, அதில் ஓபிபியில் போயிட்டு com.malyon இருக்குல்ல, அதில் போய்ட்டு இந்த கீழே சிலேடு பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஓபிபி ஆட் ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா நான் கேமை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன், லைவாகவே நான் ஓப்பன் பண்ணுறேன், சரிங்களா. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் வருது. பார்த்திங்கன்னா கரேஜ் வந்து இந்த மாதிரி தான் செட் பண்ணியிருக்காங்க, பயங்கரமாக தான் செட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா. பாருங்கள், வேறு லெவலில் தான் இருக்குது. இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண மேப்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகுதான்றதை வந்து பார்த்திங்கன்னா பார்ப்போம். பார்த்திங்கன்னா எல்லா மேப்புமே டவுன்லோட் ஆயிடுச்சு, சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்றுக்குமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். லைக் பண்ணாதவங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடுறாங்க கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா. அப்படின்னா தான் எனக்கு வந்துட்டு அடுத்து என்ன போடுறது, ஓகேங்களா. நீங்கள் கொடுக்குற மோட்டிவேஷன்ஸில் தான் எங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆர்வம் வந்து பார்த்துட்டு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.
அது வரைக்கும் என்ன வீடியோ போடலான்றத நானும் திங்க் பண்ணுறேன். நீங்கள் யோசிச்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.